ஹலோ லிஸ்னர்ஸ், இது ஹோலோபினோஸ் லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் பாப்கார்ன். இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற படம் இயக்குனர் மணி நாகராஜ் இயக்கத்தில் வெளிவந்துள்ள பென்சில். முதல்ல இந்த பென்சில் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சா இல்லைனா வந்து மொக்கையாக இருந்துச்சா அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஹாஃபு செம்ம ஷார்ப்பாக எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் உடச்சி விட்டாங்க. அடிக்கடி ஷார்ப்னர் யூஸ் பண்ண தேவை இருந்திருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒருத்தனை வந்து பென்சில் வச்சு குத்தி கொண்டுடுறாங்க. எதுக்கு கொல்றாங்க, யார் கொன்னாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸ்கூல்லேயே எடுத்திருக்காங்க படத்தை ஃபுல்லாக. இது வந்து ஒரு ஹை ஸ்கூல் த்ரில்லர். இந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் படம் வர்றது வந்து ரொம்ப ரேரு. ஸோ இதுக்காகவே நீங்கள் படத்தை வந்து தேட்டரில் போய் ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து ஆஸ் யூஷுவல் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருந்தது, எடிட்டிங் நல்லா இருந்தது, சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது, காமெடி சில பல இடத்துல நல்லா இருந்தது, பாட்டு ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் ஏன் தேவையில்லாத இடத்துல தான் வச்சாங்க அப்படின்னு தெரில. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராகு. கிளைமேக்ஸில் யார் கொண்டாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் படத்தை அவ்வளோ நேரம் இழுத்தாங்க அப்படின்னு தெரில. அப்புறம் இந்த கொரியன் சீரியல்லாம் நிறைய பேர் பார்ப்பீங்கள்ல, கொரியன் சீரியல் இந்த அதில் வர சீரீஸ்லாம், அந்த த்ரில்லர் சீரீஸ் அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுலேருந்துலாம் இன்ஸ்பயர்டாக தான் இவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னாவே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவீங்க யார் கொன்னாங்க அப்படின்னு. இந்த படத்தோட கேரக்டர் பற்றி பார்த்துருவோம். ஜிவி பிரகாஷ் சார் இந்த படத்தில் பர்ஃபெக்டாக ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. முன்னாடி டின் படத்துலலாம் வந்து நல்ல தாடியோட அப்படிலாம் இருந்தார். இந்த படத்தில் க்ளீன் ஷேவ்டாக நல்லா சின்ன பையன் மாதிரி அழகாக நடிச்சிருந்தார். அடுத்தது ஸ்ரீதிவ்யா பற்றி பார்த்துடலாம். நல்லா பண்ணீங்க மேடம் இந்த படத்தில். இந்த படத்தில் அவங்க வந்து ஒரு போலீஸோட பொண்ணாக வராங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து துப்பறியும் பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு சீன் வருது. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா ரூம் கதவை வந்து திறக்கணும். அதுக்கு வந்து சாவி கிடையாது. அந்த சார் வந்து பூட்டிகிட்டு போயிடுவார். அதை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தலையில் இருக்கிற ஹேர் பின் எடுத்து அப்படியே விட்டு அப்படியே திறக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பண்ணாங்க, சரி அதெல்லாம் வந்து தொங்கரை பூட்டு, ஏதோ அந்த காலத்து திருடங்கள்லாம் அப்படி திறந்தாங்க, ஓகே. இந்த பூட்டு ஏதோ நல்ல மாடர்ன் பூட்டு, நல்ல நாபு, இந்த திருப்பி திறக்கிற மாதிரி இருக்குது பூட்டு. இதில் ஹேர்பினை விட்டு திறந்ததெல்லாம் வந்து லைட்டாக சிரிப்பு வந்தது. மற்றபடி ஓகே. அப்புறம் இந்த படத்தோட வில்லன் பற்றி சொல்லியே ஆகணும். ஷாரிக் ஹாசன் பக்கா ஆட்டிடியூட். ஒரு வில்லனுக்கான அத்தனை குவாலிட்டிஸும் இருந்தது. நல்லா நடிச்சிருந்தார். அவரை பாராட்டியே ஆகணும். அவரை தான் இந்த படத்தில் கொண்டுடுறாங்க. அது ஃபஸ்ட் சீன்லேயே காமிச்சிருவாங்க. நான் வந்து ஸ்பாய்லர்லாம் எதுவும் சொல்லலை. யார் கொண்டாங்கன்றதை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துக்கோங்க. மற்ற கேரக்டர்ஸ் பற்றிலாம் சொல்லணுன்னா, மிர்ச்சி ஷா நல்லா காமெடி பண்ணியிருந்தார். விடிவி கணேஷ் சார், ஊர்வசி மேடம், டிபி கணேசன் சார் எல்லாருமே வந்து நல்லா அவங்கவுங்க பாட்டு செமையாக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபு இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பென்சில் வந்து நல்லாவே விற்றுருக்கும் அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தடவை கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 2.5 out of 5. இன்றைக்கி என் ரிவ்யூ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாப்கார்ன். இது ஹோலோபினோஸ் லைஃப் ஸ்டைல். See you, டாடா, பபாய்.